ரேணுகாக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னா வந்து மல்லி வந்து கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து மல்லி வரலன்னா எப்படி நம்ம இந்த பிளானை வந்து போடுறது? மல்லி வரலன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இந்த பிளானை வந்து பண்ணிவிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த பழியை வந்து மல்லி மேலே போடுறது தான் வந்து ரேணுகாவோட பிளானே. இப்போ மல்லியே அங்கே இல்லைன்னா எப்படி நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பயம் வர்றது மட்டும் இல்லாமல் நம்மளே போய் ஒரு டைம் விஜய் கிட்ட சொல்லி விஜய் மூலமாக வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம், கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாங்க. அங்கே போகிற வழியில் ராஜியை பார்த்துட்டு, ராஜி என்ன ரேணுகா, என்ன புது பிளானா? இதுக்காக தான் வந்து என்ன கோயில் என்ன சாமின்னெல்லாம் சொல்லி கேட்டுட்ருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ராஜி, இந்த பிளானுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த சொத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம 2 பேரும் தான் மட்டும் முதலாளி. நம்ம 2 பேரும் இந்த ராஜ்யத்தையே ஆளலாம், இந்த உலகத்தையே வந்து நம்ம ஆளலாம். நம்மளை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ராஜி கேட்குறாங்க, என்ன பிளானு, என்ன எதுக்காக வந்து அங்கே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு. ஆனால் வந்து ரேணுகா வந்து சொல்லலை. நீ நடக்கும்போது நீயே பார்த்துப்ப ராஜி, ஆனால் வந்து கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ராஜியோட ரியாக்ஷனை பார்த்தா ராஜிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிளானுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றா, பட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்றாலே. ஏதோ பெரிய இது மாதிரியும் இவக்கிட்ட நம்ம என்ன கையேந்தி நிற்கணுமா அப்படின்ற மாதிரி ராஜிக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து ராஜி யார்கிட்டையும் அப்படி போய் நின்றதும் கிடையாது. மற்றவங்க பேச்சை கேட்டு ராஜி வந்து அடங்கி போனதும் கிடையாது. தனக்கு என்ன வேணுமோ, தனக்கு என்ன நடக்கணுமோ அது மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறத தான் வந்து எல்லாரும் செஞ்சிட்ருந்தாங்க. தனக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா சைலண்ட்டாக போவாங்களே தவிர, இப்போ இந்த மூலமாக வந்து ராஜிக்கு என்ன பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு தெரியணும்ல. அதனால் வந்து இப்போ தெரியாதனால வந்து ராஜி வந்து கோவப்படுறாங்க. இப்போ ரேணுகா வந்து போட்டிருக்கிற பிளானில் வந்து ராஜியுமே தான் இருக்காங்க. ஆனால் வந்து இது ஏதோ ராஜி மூலமாக வந்து ராஜி விட்டுட்டு பண்ணுற மாதிரி வந்து ராஜிக்கிட்ட வந்து ரேணுகா சொல்லிகிட்டு இருக்காங்க. சும்மா இல்லாமல் ராஜிக்கிட்ட 2 திட்டை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, மல்லி கண்டிப்பாக வந்தாகணும், சாமி வந்து உத்தரவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி உடனே இதுக்கு நக்கலாக, சாமி என்ன உண்மையில வந்துச்சா, என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு. எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ ரேணுகா இல்லைன்ற விஷயம் மற்றவங்க எல்லாருக்கும் வேணால் தெரியாமல் இருக்கலாம், உனக்குமா தெரியல, நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, உண்மையில சாமி வருமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட வந்து இது இல்லையா, எதுக்காக நீ கடவுள் விஷயத்தில் இப்படி விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க மல்லிகிட்ட வந்து, எதுக்கு மல்லி நீ எப்போ பாரு என்ன அப்படியே சொல்லிகிட்ருக்க, உனக்கு இதுக்கு மேலேயும் வந்து நான் என்ன சொல்கிறது, எங்கள் சாமியே என் மேலே வந்துருச்சுன்னா, என் அம்மாவுக்கு அப்புறம் என் மேலே தான் வந்திருக்குன்னா நான் இவங்களோட வாரிசு தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பட் ஆனால் மல்லி இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. இந்த விஷயம் எல்லாம் விஜய்க்கும் தெரியும் அப்படின்ற விஷயம் வந்து ரேணுகாவுக்கு தெரியும். இப்போ விஜயுமே அங்கே இருக்காரு. இப்போ ரேணுகா வந்து என்ன சொல்லுவாங்க, விஜய்க்கும் எல்லாம் தெரியும், விஜய்க்கு தெரியுன்றது ரேணுகாவுக்கு தெரியும். இப்போது அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான். விஜய்கிட்ட சொல்லி விஜயை வந்து ஏதாவது திட்ட சொல்லுவாங்களா? ஏன்னா வந்து விஜய்க்கு நடிச்சிட்ருக்காரு அப்படின்றது ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இது எடுத்துகிட்டு இது மூலமாக வந்து விஜய் வந்து மல்லியை திட்ட வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி பண்ணத்தாலும் கடைசியில் வந்து மல்லியும் வந்து கூட போக தான் செய்வாங்க. ஏன்னா வந்து விஜய் புரிஞ்சுப்பார், இவ ஏதோ பிளான் பண்ணுற மல்லி, அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இவளை கையும் களமாக நம்ம பிடிக்கணும் அப்படின்னா இது ஒரு வாய்ப்பு இருக்குது. அவளை நம்புகிற மாதிரி நம்பி நம்மளும் போகலாம். அங்கே போகிற இடத்துல இவ என்ன பண்ணுறா, எதுக்காக வந்து மல்லி நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும், எதுக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவள் கூட போய் தான் ஆகணும். அவள் என்ன பண்ணுறான்னு நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும் மல்லி. இல்லைன்னா இது போய் எங்கே முடியும்னு தெரியல, எவ்வளோ பெருசாக ஆகும்னு தெரியல அப்படின்ட்டு மல்லியும் விஜயும் ஒரு வந்து பிளானை வந்து போடுறாங்க. அவளை நம்புகிற மாதிரி நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ரேணுகா எல்லாரையும் சாவடிக்க வந்து டேப்லெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் ஏதோ ஒரு கிளினிக்கில் போயிட்டு இப்படி தான் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் வந்து ரகு வந்து இருக்காரு அப்படின்றது. இப்படியெல்லாம் வெளியே போயிட்டு டேப்லெட்டை வாங்கிட்டு யாருக்குதோ தெரியாமல் பேசிட்டு வர்றதெல்லாம் வந்து கதிரேசன் வந்து நோட் பண்ண மாட்டார். தம்மேல சாமி வந்துருச்சு, என் பொண்ணு தான், அது வந்து என்னோட மூத்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து நிரூபிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மூட நம்பிக்கையான இதில் வந்து பேசிகிட்ருக்காரு கதிரேசன். என்ன தான் பண்ணுறது? இப்போ இவர் முன்னாடி வந்து ரேணுகாவே வந்து நான் ரேணுகா இல்லை சுடருன்னு சொன்னாலும் நம்ப மாட்டார் போல். அந்தளவுக்கு வந்து கண்ணை மூடிட்டு நம்பிட்டுருக்காரு. காரணம் எல்லாம் வந்து அந்த முகம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது தான் வந்து பிரச்சனையே இங்கே.
எப்படியோ வந்து இந்த விஷயம் வந்து விஜய்க்கு வரையும் தெரிய வந்துருச்சு. ஆனால் விஜய்க்கு தெரிஞ்ச ஒரு யூஸும் இல்லாமல் போயிடுற மாதிரி இருக்குது. விஜய்க்கு தெரியுன்ற விஷயம் வந்து ரேணுகாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இது மூலமாக வந்து எப்படி வந்து விஜய் பேச வைக்கலாம், எப்படி வந்து விஜயை நடந்து வைக்கலாம் அப்படின்னு ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து எப்படி வந்து விஜய் வந்து கையாள போகிறாரு, எப்படி இதை மீறி வந்து மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனையிலே வந்து இதையே வந்து திருப்பி விட்டுட்டாளன்னா ரேணுகா, விஜய் என்ன பண்ணுவார், விஜய் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு, அப்படி இல்லைன்னா எப்படி இந்த பிளானெல்லாம் வந்து முறியடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எப்படியும் வந்து பிளான் வந்து ஊற்றிக்க போகுது. பட் வேறு எந்த பிரச்சனை நடந்துருமோ, மல்லிக்கு ஏதாவது வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைன்னா வந்து இவங்க 2 பேரும் வந்து சும்மா சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து கதிரேசனுக்கு வந்து தெரிய வந்தால் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. மல்லி மேலே அவ்வளோ கோபம் வெறுப்பு இருந்தாலையும் தன்னோட கடவுள் வந்து மல்லியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு மல்லி மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு மல்லிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு, மல்லி நீ கண்டிப்பாக வரணுன்ட்டு. கதிரேசன் ஒரு விஷயத்தில் நினைக்கும் போது ஓகே, பெரிய மனசுத்தனமாக தான் இருக்குது, பெரிய நல்ல மனசாக இருக்காரு அப்படின்னு நினைக்க தோணுது. இருந்தாலும் வந்து இந்த ரேணுகாவோட விஷயத்தில் மட்டும் ஏன் கதிரேசன் வந்து நம்ப மாட்டேன்றாரு, எதுக்கு வந்து இவ்வளோ கண்மூடித்தனமாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை அந்த ஒரு சின்ன இதில் வந்து வருத்தப்பட வைக்கிறாரு. என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.